வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ போன 2 பதிவுகளில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தை வளர்ப்புல நடக்கிற தவறுகளால தான் நம்ம வாழ்க்கை பெரும்பகுதி நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் நான் அடுத்த பதிவில் நம்ம முக்கியமான காரணம் இதில் நம்ம பெற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நம்மளுடைய குணாதிசயங்களும், நம்மளுடைய பழக்கவழக்கங்களும், தவறான குணாதிசயங்களும், தவறான பழக்கவழக்கங்களும் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரும்பான்மையான சிக்கல்களுக்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இங்க என்னன்னா இந்த சிக்கல்கள் எங்க நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெளி உலகத்துல நம்ம டீல் பண்றப்போ எல்லா மனிதர்கள்ட்டயும் ஓரளவு நம்ம நல்லா தான் டீல் பண்றோம். பெரிய சிக்கல்கள்லாம் வர்றதில்ல. ஆனா குடும்பங்கள்ல தான் ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல்கள்லாம் வருது. இது ஏன் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இங்க என்ன அப்படின்னா வெளி உலகத்துல நம்ம நம்ம அதாவது நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோமோ, நம்ம நடந்துக்கிறோமோ, அந்த மாதிரி வெளி உலகத்துல நடந்தோம்னா நமக்கு நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா அப்ப என்னன்னா வெளி உலகத்துல நம்ம போய் இப்ப எப்படி சொல்றது, வீட்டுல நம்ம ஒரு சாயங்காலம் இருக்கோம், சாயங்காலத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கோம். அப்புறம் காலையில கொஞ்ச நேரம் இருக்கும். அது போக நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த நேரம் நம்ம வெளி உலகத்துல தான் இருக்கோம். அப்ப வெளி உலகத்துல இருக்கிற மனிதர்கள்ட்ட எல்லாம் நம்ம ரொம்ப மரியாதையோட நடக்க முடியுது, அழகா நடக்க முடியுது. ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் நமக்கு அந்த மரியாதையோட நடக்க முடியல, அழகா நடக்க முடியல. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அங்க மட்டும் ஏன் வெளியே மட்டும் ஏன் பண்றோம், இங்க வீட்டுல இப்படி மாறி இருக்கோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. வெளியே நம்ம ஒரு விழிப்பு நிலையோட ஓரளவு இருக்க ட்ரை பண்றோம். நம்ம புத்தியை கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்றோம். இப்படி பேசினா சரியா இருக்குமா, தப்பா இருக்குமா, இவங்கள்ட்ட இப்படி பேசலாமா, பேசக்கூடாதா, இப்படி எல்லாம் நம்ம கரெக்டா யோசனை பண்ணி கரெக்டா பண்றோம். ஏன்னா அவங்க ஒரு புதிய மனிதர். அங்க நம்ம கரெக்டா நடந்துக்கல அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நமக்கு அதுல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா அதே இது வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோம் அதே மாதிரி நம்ம புத்தியை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி வெளியே எப்படி டீல் பண்றோமோ அதே மாதிரி சென்சிபிளா டீல் பண்றதுங்கிறது நமக்கு சிக்கலா இருக்கு. ஏன் சிக்கலா இருக்கு அப்படின்னா, 24 மணி நேரமும் நம்ம அறிவை யூஸ் பண்ணியே வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கு. அப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அறிவுல இருந்து இயல்புக்கு வந்துடும். சரியா? நம்மளோட இயல்பு. இப்ப இங்கதான் அடுத்த கேள்வி வருது. இயல்புல ஒரு 2 குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க இயல்புல வாழ்ந்தாங்கன்னா சிக்கல் வருதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா குடும்பத்துலதான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே வருது. அவங்கவுங்க இயல்புல இருக்க ட்ரை பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியறது இல்ல. பேசினா பிரச்சனை வந்துருது, சண்டை வந்துருது. அதனால ஆளாளுக்கு ஒரு மூலையில கணவன்மார்கள் அவங்க ஏதோ டிவி பார்க்கறதோ, இல்ல மனைவிமார்கள் அவங்க கணவன்மார்கள் நியூஸ் சேனலை பார்த்துக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோ, இல்ல ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்ல மனைவிகள் அவங்க ஏதாவது சீரியல் பார்க்கறதோ, இல்ல வேற ஏதாவது இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி குழந்தைகள் அவங்கவுங்க கையில ஒரு செல்போன்ல வச்சுக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்லை இந்த மாதிரிதான் நம்ம குடும்பங்கள் அமைதியா ஓடுதே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா வாழ ட்ரை பண்ணா ரொம்ப பெரிய சிக்கல்கள்லாம் வந்துருது. ஏன்னா இதுல என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பண்றது சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரவர் பார்வையில அவரவர் சரி அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அவரவர் பார்வையில அவரவர் சரின்னா எல்லாருமே சரி அப்படின்னா குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்ல. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம் குடும்பத்துல அப்படின்னா 4 பேரும் எல்லாமே சரியா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இல்லை வாழணும். ஆனா அங்க சிறப்பா வாழ்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா 199 குடும்பங்கள் சிறப்பா எல்லாம் வாழல. ரொம்ப மட்டமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சேர்ந்து வாழ்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாழ்றதுங்கிறது சாத்தியமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு வாழ்றதுங்கிறது தான் சாத்தியப்படுது. இது வாழ்க்கை இல்லை. அதாவது என்னன்னா வாழ்றதுங்கிறது வேற, உயிரோடு இருக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வாழல, உயிரோடு இருக்கோம், அவ்வளவுதான். அதாவது we are not living, we are existing அப்படிங்கிறது தான் இங்க. ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னா
இப்படிதான் இருக்கோங்கிறது புரியுது. இப்ப இங்க வந்து இந்த அவரவர் பார்வையில் அவரவர் சரியே அப்படிங்கிறது உண்மையா? எல்லாரும் சரியா இருந்தா நல்லா வாழணும்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இங்க என்னன்னா எல்லாருமே ஒண்ணு குடும்பத்துல நிறைய பேர் சரியில்லாம இருக்காங்க, இல்ல எல்லாருமே சரியில்லாம இருக்காங்க. சரியா? அப்படி இருந்தா தான் வந்து குடும்பத்துல சிக்கல்கள் வருது. அப்ப எல்லாமே சரியில்லாம இருக்காங்க, ஆனா எல்லாமே சரியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் உண்மை. அப்ப இங்க என்னன்னா எல்லாமே சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க புரிதல்லயே தப்பு இருக்கு. நான் சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மத்தவங்க தான் தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற அந்த அடிப்படை புரிதல்லயே தப்பு இருக்கு. அப்ப என்னன்னா அவரவர் பார்வையில் அவரவர் சரியேங்கிறது உண்மை கிடையாது. நமக்கு என்ன இருக்குன்னா புரிதல்ல தப்பு இருக்குன்னு சொன்னேன். நம்ம உணர்றதுலயும் நம்ம புரியுறதுலயும் தப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப உணர்றதும் புரியுறதும் தப்பா இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். உடனே வந்து பார்வை குறைபாடுனா கண்ணு தெரியலன்னு புரிஞ்சுக்காதீங்க. நம்மளுடைய உணர்தல்லையும் நம்மளுடைய புரிதல்லையும் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்ம என்னன்னா நம்ம சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சா வந்து வாழ்க்கை தப்பா இருக்கே. அப்ப வந்து சரியா பண்ணலைங்கிறது தான் நம்மளோட புரிதலா இருக்கணும். அப்ப சரியா பண்ணலைன்னா என்ன சரியா பண்ணல? அப்ப இங்க என்னன்னா திருத்த வேண்டியது வந்து அவரவர் பார்வையில் அவரவர் சரியேன்னு சொல்லிட்டு எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு வாழ்றது கிடையாது. நம்ம பார்வையில ஊனம் இருக்கு, நம்ம பார்வையில குறைபாடு இருக்கு. அப்ப வந்து நம்ம சரின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரி கிடையாது. நம்ம சரின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறதுல நிறைய தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் வந்து சரியானதை நோக்கி நம்ம நகர முடியும். இங்க வந்து சரி தப்புன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். சரி தப்பு அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. அடிப்படை வந்து சரிங்கிற விஷயம் வந்து என்னன்னா உண்மையை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? உண்மையை அடிப்படையா கொண்டதா இருக்கும். தவறுன்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து பொய்யை அடிப்படையா கொண்டதா இருக்கும். இப்ப உண்மையை அடிப்படையா கொண்ட விஷயங்கள் எப்பயுமே சரியானதா தான் இருக்கும். பொய்யை அடிப்படையா கொண்ட விஷயங்கள் எப்பயுமே தவறானதா தான் இருக்கும். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம சரின்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்கிறதுனால வந்து ஒரு விஷயம் சரியாயிடாது. நம்ம பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம உண்மையை பேஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம பொய்யை வந்து தப்பா வந்து உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமாங்கிறது நம்ம வந்து ஒரு விஷயத்த கேள்வி எழுப்பினா தான் தெரியும். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்த நம்ம கேள்வி எழுப்பினா மட்டும்தான் அது வந்து நம்ம பண்றது சரியா தப்பாங்கிறதே புரியும். அப்ப இப்படி கேள்வி எழுப்புனா நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய உணர்தல்ல பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு கிளீனா தெரியும். அப்ப இங்க என்னன்னா இப்ப அடுத்த ஸ்டெப் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்த போன 2 பதிவுல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னன்னா வந்து நம்மளுடைய குணாதிசயங்களும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை நமக்கு கொடுக்குதுன்னு தெரியுது. அப்ப நம்மளுடைய குணாதிசயங்கள்ல என்னென்ன வந்து நம்ம தவறான குணங்கள் வச்சிருக்கோம், நம்ம என்னென்ன சரியான குணங்கள் வச்சிருக்கோம், நம்ம என்னென்ன சரியான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கோம், நம்ம என்னென்ன தப்பான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நிறுத்தி நிதானமா நம்மள நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா தான் நடக்கும். சரிங்களா? அப்ப நம்மள நாம கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணா தான் வந்து நம்ம வந்து இதை சரி பண்ணவே முடியும். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம். இப்ப இங்க வந்து என்னன்னா நம்ம அடுத்து ஒண்ணு பார்ப்போம். நம்ம வந்து பேசிக்கா வீட்டுல நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து சிக்கல் வருது அப்படின்னா நம்ம இயல்புல வாழ்றோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம இயல்புல வாழ்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க வந்து வீட்டுல வந்து அவங்க இயல்புல இருக்காங்க, வெளியே வந்து அவங்க அறிவை யூஸ் பண்ணி வாழ்றாங்க கொஞ்சம். ஸோ அறிவை யூஸ் பண்ணி வாழ்ற இடத்துல சிக்கல் பெருசா வர்றது இல்லை. இயல்பை யூஸ் பண்ணி வாழ்ற இடத்துல சிக்கல் வருது. இப்ப அடுத்து வந்து இங்க வந்து இயல்பு அப்படின்னா என்ன, ஏன் இயல்பை யூஸ் பண்ணி வாழ்ந்தா சிக்கல் வருதுங்கிறத பார்ப்போம். அதாவது இப்ப இயல்புனா என்ன, அதை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய டெஃபினிஷன் இருக்கு. இதுல எந்த டெஃபினிஷனை எடுத்து எப்படி பேசுறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து என்னன்னா ரொம்ப இப்போ செந்தமிழன் வந்து இயல்பை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காருங்கிறதுனால செந்தமிழன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இயல்பு எனப்படுவது இருத்தலை தக்க வைப்பது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இருத்தல்னா நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இயல்புல இருந்தோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அதான் வள்ளுவர் சொன்னதுதான்.
எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. சரி, இதுல உண்மைத்தன்மை இருக்கா செந்தமிழன் சொன்னதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயல்பெனப்படுவது இருத்தலை தக்க வைப்பது அப்படின்னா நம்மளுடைய இருத்தல் அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், நம்ம நல்லா வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதார தேவைகள், இது எல்லாத்தையும் தக்க வைக்கும் இயல்பு. சரி, ஓகே. இங்க இயல்புலயே ரொம்ப அழகா இயல்புல வாழ்ற இது யாரு அப்படின்னு இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா மிருகங்கள், மரம், செடி, கொடிகள். அதெல்லாம் மிருகங்களை கூட விட்டுருங்க, மிருகங்கள் கூட கொஞ்சம் இயல்பு தெரிஞ்சிருக்கலாம். மரம், செடி, கொடிகள் அதோட இயல்புல இருந்து மாறுறது இல்லை, அதோட இயல்புல தான் வாழுது. சரியா? அதோட இயல்புல தான் அது வாழுது. அப்படிங்கிறப்ப மரம், செடி, கொடிகளுடைய அதோட இருத்தல் தக்க வைக்கப்படணும் இல்லையா? அதோட இருத்தல் அங்க தக்க வைக்கப்படுதா, அதோட வாழ்வாதாரம் அங்க பூர்த்தி ஆகுதா, தக்க வைக்கப்படுதா அப்படின்னு பாருங்களேன். இப்ப ஒரு காலத்துல இருந்த அளவுக்கு காடுகள் இருக்கா? ஒரு காலத்துல இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க அவ்வளவுலாம் வேண்டாம். இப்ப மதுரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரைங்கிற ஊருக்கு பேரே வந்ததுங்கிறது அது மருதநில நாகரிகம். சரிங்களா? மருதம்ங்கிற மரம் அங்க இருந்துச்சு, வைகை ஆத்தங்கரையில நிறைய இருந்துச்சு. அந்த அதனாலதான் அதுக்கு மருத நிலம்னு பேரு. அந்த மருத நிலம் நாகரிகம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஊருக்கே மதுரைங்கிற பேர் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு போய் நீங்க வைகை ஆத்தங்கரையிலயோ இல்ல மதுரை ஏரியாலயோ நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா மருத மரம் இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. அது மருத மரம் எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இல்லவே இல்லை, சுத்தமா காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த மரம், அந்த மருத நிலை நாகரிகம், அதெல்லாம் நாகரிகத்தை கூட விட்டுருங்க, மருத மரம் அப்படிங்கிற அந்த மரத்தோட இருத்தல் தக்க வைக்கப்பட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட இருத்தல் தக்க வைக்கப்படலை. ஏன்? இயல்பனப்படுவது இருத்தலை தக்க வைப்பது அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இயல்புல வாழ்ற எல்லாரோட இருத்தலும் தக்க வைக்கப்படணும். அது மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், இன்னும் செடி கொடிகளா இருக்கட்டும், புழு பூச்சிகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒரு உயிர் அதோட இயல்புல இருக்கு அப்படின்னா அந்த இயல்புல இருக்கிற உயிரோட இருத்தல் தக்க வைக்கப்படணும் இறைவனால. அப்படின்னா இறைவன் உருவாக்கியிருக்கான் இந்த உலகத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான், இல்லை இயற்கை உருவாக்கி இருக்கு இந்த உலகத்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாலும், எப்படி உருவாக்கப்பட்டிருந்தாலும் இயல்புங்கிறது இருத்தலை தக்க வைக்கும் அப்படின்னா தக்க வைக்கப்பட்டிருக்கணும். ஆனா இப்ப இந்த மருத மரம் பார்த்தோம், அதுக்கு தக்க வைக்கப்படலை. ரெண்டாவது, மற்ற நிறைய வகையான மரங்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இப்ப கருவேல மரம் தான் இருக்கு, சீமை கருவேல மரம் தான் இருக்கு. அப்ப சீமை கருவேல மரத்தோட இருத்தல் தக்க வைக்கப்படுது, மற்ற மரங்களோட இருத்தல் எல்லாம் காணாம போச்சு. இன்னும் அதே மாதிரி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நிறைய மிருகங்கள்லாம் காணாம போயிடுச்சு. மிருகங்களோட அந்த மக்கள் தொகை எல்லாமே, பல விஷயங்கள் காணாம போயிடுச்சு, பல இனங்களே அழிஞ்சு போச்சு. அப்ப அதோட இருத்தல்லாம் அங்க தக்க வைக்கப்படலை. அதே மாதிரி மனிதர்களுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பழங்குடியினருடைய வாழ்வியல் முறை, அவங்களெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் இன்னைக்கு வாழ முடியல. அவங்கள காட்டுல இருந்து அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டை வச்சு நம்மளை ஆட்சி பண்ற செய்தவர்கள் அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களுடைய இருத்தல் அங்க தக்க வைக்கப்படுதா? அவங்க இயல்புல தான் இருங்க, அந்த காலத்துல இருந்த ஒரு இயல்புல தான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க இயல்புல இருந்து அவங்கள நகர்த்தி கொண்டு தக்க வைக்கப்படலை அவங்க இருத்தல். அப்ப அதே மாதிரி இப்ப தமிழர்களுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயல்புல வாழ்ந்துட்டு இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் காலத்துலலாம் ஒரு இயல்புல இருந்தோம். திருக்குறள்ல இயல்புன்னு இருக்கு, இயல் நிறைய இயலை பத்தி பேசியிருக்காரு. அப்ப அந்த இயல்ல எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த இயல்ல நம்ம வாழ முடியுதா? நம்ம இருத்தல் தக்க வைக்கப்பட்டிருக்கா? ஒரு காலத்துல சேர சோழ பாண்டியர் ரொம்ப செல்வ செழிப்போட அவங்க அவ்வளவு நிறைய நம்மளோட இருத்தலை நல்லா தக்க வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் காணாம போய் நம்ம இருத்தல் தக்க வைக்கப்படலை. இன்னைக்கு சோத்துக்கே கணவன் மனைவி, இன்னும் வீட்டுல 2 பேர், இன்னும் 2 பெரியவங்க எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா 4 பேர் வேலை பார்த்தா தான் நல்லா வாழ முடியுதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இங்க இருத்தல் தக்க வைக்கப்படலை. ஏன் தக்க வைக்கப்படலைங்கிற கேள்வி நீங்க எழுப்புனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜியானிச யூதர்கள் அப்படின்ற ஒரு சின்ன கூட்டம் உலகத்துல இருக்கிற
அவங்க இயல்பு தெரிஞ்சு போய் அவங்க ரொம்ப கேவலமா இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க மற்றவங்களுடைய இயல்பு எல்லாத்தையும் திரிச்சிடுறாங்க. திரிச்சு ரொம்ப மோசமா மாத்திடுறாங்கங்கிறப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன கூட்டம் அது இயல்பு தெரிஞ்சு ரொம்ப கொடூரமான முறையில வாழுது அப்படின்னா வந்து அது மற்ற எல்லா உயிரினங்களோட இருத்தலையும் வந்து புடுங்கிடுது. புடுங்கிடுதுங்கிறப்ப வந்து மற்ற உயிரினங்கள் எல்லாம் வந்து தான் இயல்புல இருந்து மாறி திரிஞ்சு போய் வாழ்றதை தவிர வேற வழி இல்லாம போயிடுது. இல்லாட்டி வந்து அந்த இயல்புல இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்ற வந்து மிருகங்கள் கூட தான் இயல்புல இருந்து கொஞ்சம் மாறிடுது. பழங்குடியினரும் மாறுறாங்க. அதே மாதிரி வந்து இப்ப வந்து செடி கொடிகள் வந்து அது இயல்புல இருந்து சுத்தமா மாறுறதே இல்லைங்கிறதுனால அது அழிஞ்சு போகுது கம்ப்ளீட்டா. ஸோ இயல்பை திருத்திக்க முடியாது அப்படின்னு நினைச்சு வாழ்ற எல்லா உயிரினங்களும் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகுது. ஏன்னா இருத்தல் தக்க வைக்கப்படலை. ஸோ செந்தமிழன் சொல்ற இந்த டெஃபினிஷன் இயல்பனப்படுவது இருத்தலை தக்க வைப்பது அப்படின்னு சொல்றது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இயல்புனா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நீங்க கூகுள்லயோ இல்லை எதுலையோ தேடி பாருங்க. இன்னும் இயல்பை பத்தி வெவ்வேறு விளக்கங்கள் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப சென்சிபிளா இருந்த விளக்கம் அப்படிங்கிறத நான் இங்க டெஃபினேஷன் சொல்றேன். சரிங்களா? இயல்புனா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ நம்மளுடைய மரபு வழி தொடர்ச்சியில நமக்கு வந்து வர்ற சில குணங்கள், மரபு வழி தொடர்ச்சியிலேயே வந்து நம்ம வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம பிறந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு செல் உயிரினமா வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள கருவறையில தோன்றி அதுல இருந்து தான் வளர்ந்து நம்ம பெரிய ஆளாகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஒரு செல் உயிரினம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒரு செல்லா உருவாகிறதுக்கு வந்து என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம அப்பாவுடைய ஒரு விந்தணுவும் அம்மாவுடைய ஒரு கருமுட்டையும் சேர்ந்து தான் வந்து அது உருவாச்சு. அப்ப அம்மாவுடைய உடல்ல இருந்து தான் வந்து நம்மளை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மரபு தொடர்ச்சியா நமக்கு கடத்தப்பட்டு இருக்கு. ஸோ அந்த மரபு தொடர்ச்சியா நமக்கு அதுல இருந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் இன்ஹெரிட் பண்ணோமோ நமக்கு மரபு தொடர்ச்சியா வந்தது. அது போக நம்மளுடைய சூழல், நம்மளுடைய வளர்ப்பு, இதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், நம்மளுடைய அனுபவங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நம்ம இயல்பை உருவாக்குது. அப்ப இங்க எந்த இயல்புங்கிறது ஒரு மனிதருக்கு வேறுபடுது அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. அப்ப ஆனா வந்து ஒருத்தருடைய வேறுபடுது அப்படிங்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா மரபு தொடர்ச்சிங்கிற அந்த விஷயத்திலயுமே வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம வாங்கின இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அந்த இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டா வேறுபடும். ஏன் வேறுபடும்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு விதமான அவங்க எப்படி அவங்களுடைய இயல்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மரபு தொடர்ச்சி, அவங்க அப்பா அம்மா, அவங்க வளர்ந்த சூழல், அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னு போகும். இப்படியே நமக்கு பின்னாடி போச்சு அப்படின்னா வந்து இந்த மரபு தொடர்ச்சிங்கிறதுமே வந்து அதுவுமே வந்து எதை வச்சு அது நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய இயல்பு அமையுது அப்படின்னா வந்து அடிப்படையில வந்து எங்கன்னா சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முடிவு பண்ணுது. அந்த சூழல் தான் வந்து நம்மளை வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுது. அந்த சூழல் தான் வந்து நம்மளுடைய அனுபவங்களையும் முடிவு பண்ணுது. நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறதையும் முடிவு பண்ணுது. எல்லாத்தையுமே முடிவு பண்றது என்விரான்மெண்ட். அப்ப அங்க வந்து இயல்புங்கிறது வந்து எது முடிவு பண்ணுது அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெரிடிட்ரி, நம்ம பரம்பரை மரபு தொடர்ச்சியா வந்த விஷயங்கள், அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண நம்மளுடைய அதாவது ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபணுல இருக்கிற பதிஞ்சிருக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய சூழல், நம்மளுடைய அப்ரிங்கிங், நம்மளுடைய வளர்ப்பு, அதுல இருந்து நமக்கு கிடைச்ச ஞாபகங்கள், அனுபவங்கள், இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய இயல்பு முடிவு பண்ணுது. அப்ப அப்படிங்கிறது இது பேசிக் டெஃபினிஷன். ஆனா இது ஆழமா இன்னும் நம்ம பார்த்தோம்னா நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நம்மளுடைய அனுபவங்கள், இது எல்லாமே வந்து நம்ம பெற்றவங்களுடைய சூழல் தான் முடிவு பண்ணுது. சரியா? இன்னும் வந்து ஒரு குழந்தைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இன்னும் ரொம்ப அழகா பார்க்கலாம். ஆழமா பார்க்கறதுங்கிறது
எப்படின்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. அப்ப அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா வந்து, இப்ப ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, பிறந்த குழந்தைய எடுத்துக்கோங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம் உண்மை அப்படின்னா வந்து, குழந்தைய பிண்டம், குழந்தையோட அண்டம், உலகம்னா என்ன? அத முதல்ல பாருங்க. ஒரு குழந்தை வந்து தாயோட கருவறையில இருக்கும்போது, கருப்பையில இருக்கும்போது, அந்த தாயோட கருவறை தான் குழந்தையுடைய உலகம். சரிங்களா? அத தாண்டி ஒரு உலகத்த அதால வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதே மாரி ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா வந்து, அந்த குழந்தையோட உலகம் அப்பா, அம்மா, அந்தோட வீடு. அவ்வளவுதான் குழந்தையோட உலகம். அப்ப அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தையுடைய என்விரான்மென்ட் என்னவோ, அதுல இருந்து தான் குழந்தைகள் கத்துக்க முடியும். அந்த என்விரான்மென்ட்ல இருந்து தான் வந்து குழந்தைகள் அதுகளுடைய இயல்பையே பெறுது. சரியா? அப்ப அங்க வந்து என்னன்னா, கருவறைக்குள்ள இருந்து கத்துக்கிற விஷயங்கள், அந்த அம்மாவுடைய பயம், கோபம், அம்மா என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, அதெல்லாம் தான் வந்து குழந்தையோட இயல்பை முடிவு பண்ணுது கருவறைக்குள்ள. கருவறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து கருப்பையிலிருந்து வெளியே வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, குழந்தையுடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய சூழல், அந்த குடும்பத்துல இருக்கிற சூழல், இதெல்லாம் தான் முடிவு பண்ணுது. அப்புறம் குழந்தை வந்து குடும்பத்தை தாண்டி குடும்பத்திலிருந்து வெளியே வந்து வெளியே இருக்கிற உலகத்தை பார்க்கும்போது, வெளியே இருக்கிற உலகத்துல இருக்கிற நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் அந்த குழந்தையுடைய இயல்பை, அந்த மனிதருடைய இயல்பை வந்து முடிவு பண்ணுது. இது இப்படியே பேக்ல போனீங்கன்னா வந்து, அப்பா அம்மாவுடைய இயல்புங்கிறது எங்க இருந்து வந்துச்சு இப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களுடைய குழந்தை பருவத்துல இப்படியே பேக்ன்னு போனீங்கன்னா, அடிப்படையில வந்து ஒரு மனிதனுடைய இயல்பை முடிவு பண்றதுங்கிறது சூழல் தான். அதாவது என்விரான்மெண்ட் தான். அப்ப வந்து ஆனாலும் வந்து இப்ப என்விரான்மெண்ட் ஒருத்தரோட இயல்பு வேறுபடுது. ஏன்னா ஒருத்தருடைய சூழல் வேறுபடுதுங்கிறத பொறுத்து இயல்பு வேறுபடும். சரியா? அப்ப இங்க இயல்பு வேறுபடும் அப்படிங்கிறப்ப இங்கதான் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா வந்து, நம்ம இயல்புல வாழ்ந்தோம்னா சிறப்பா வாழ்வோம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது தவறான புரிதல். இப்ப இயல்பு ஆதி காலத்து மனுஷன் இப்ப இப்படியே பேக்ல போனோம்னா கடவுள் படைச்ச இயல்பு இல்ல இயற்கை படைச்ச இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயல்பு நமக்கு சரியா என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சரியா? இப்ப கடவுள் படைச்ச இயல்புல வந்து நம்ம வாழ்ந்தா அது எப்படி தப்பாகும் அப்படின்லாம் கேட்கலாம் நீங்க. கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரு அப்படின்னு பாருங்களேன். நமக்கு இன்னைக்கு இருக்கிற துணியோ, வீடு, வாசல், நகை, நட்டு, காரு, பைக்கு, குடும்பம், சமூகம், அப்புறம் வந்து துணிமணி இதெல்லாம் வச்சுதான் படைச்சாரா? இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லாம படைச்சாரா? வெறும் இயற்கையை மட்டும் உருவாக்கி வச்சுட்டு, இயற்கையில நம்ம ஒரு பல மிருகங்கள், பல உயிர்கள்ல நம்மளும் ஒரு உயிரா இப்படி படைச்சாரா கடவுள்? ஒரு தாயோட வயித்துல இருந்து எப்படி பிறக்கிறோம்? எப்படி இந்த நகை, நட்டு, பணம், பதவி, ட்ரெஸ்ஸு, வீடு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பிறக்கிறோமா? கிடையாது. இதெல்லாம் எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாத வெறும் ஒரு உயிரை தான் படைக்கிறாரு கடவுள். கடவுளோ இயற்கையோ. அப்ப இப்படிதான் படைப்பு நிகழுது அப்படின்னா வந்து இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு. இப்ப அந்த இயல்புல வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து மிருகங்களுக்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இன்ஸ்டிங்க்ட்னா வந்து பேசிக்கா வந்து தன் உயிரை காப்பாத்திக்கணுங்கிற அந்த உணர்வு. என்ன நடந்தாலும் சரி, அதாவது தனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ஏதாவது என்ன பண்ணாலும் எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற இருக்கும். அங்க வந்து ஒண்ணு தப்பிச்சு விடும், இல்ல சண்டை போடும், இல்ல அடுத்த உயிரை கொல்றதுக்கு கூட ரெடி ஆயிடும் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா. இதுதான் வந்து அப்ப அதே மாதிரி பசி உணர்வு இருக்கு, தாக உணர்வு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து போய் தேவையானதை தேடி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்கு. இதெல்லாம் வந்து இயல்புல படைக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறது, வைக்கிறது, அதே மாதிரி பாலுணர்வு அப்படின்னு சொல்ற செக்ஷுவல் அர்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து வரும். சரியா? அப்ப உள்ள இருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து இயற்கையா வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட புணர்றது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட புணர்றதுங்கிற இந்த உணர்வெல்லாம் இருக்கும். அப்ப ஆனா வந்து இந்த மனிதரோட தான் புணரணும், இப்படிதான் வாழணும், ஒரு குடும்பமா வாழணும், ஒரு சமூகமா வாழணும், இப்படி வாழணும், ஒருவனுக்கு ஒரு தீன் வாழணும். இது எல்லாம் மிருகங்கள்ல இருக்கா? சில மிருகங்கள்ல இருக்கு, சில மிருகங்கள்ல இல்ல. இப்படிதான் இருக்கு. சரியா? அப்ப இப்படிதான் இருக்குங்கிறப்ப இதுதான் வந்து இறைவன் நம்மள படைத்த இயல்பு, இல்ல இயற்கை நம்மள படைத்த இயல்பு. இப்ப இப்படியே வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம நல்லா வாழ்ந்திருப்போமா?
மிருகத்தோட மிருகமா இன்னொரு மிருகமா வாழ்ந்திருப்போமே தவிர நம்ம சிறப்பா வாழ்ந்திருப்போம். கடவுள்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, வீடு வாசல்னா என்ன, விவசாயம்னா என்ன, இது எதையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். மிருகத்தோட மிருகமா வாழ்ந்திருப்போம். மிருகத்தோட மிருகமா வந்து நம்மளும் வந்து வாழ்ந்து செத்து போயிருப்போம். மிருகங்கள்லாம் வந்து எப்படி வந்து உணவு சாப்பிடுதோ, எப்படி அடிச்சுக்குதோ, அதையெல்லாம் நம்மளும் பண்ணியிருப்போம். இப்பயுமே பண்ணியிருக்கோம். பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு மாறி தான் இங்க வந்திருக்கோம். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து இயல்புல வாழ்றதுனால நம்ம ரொம்ப சிறப்பா வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்றதுங்கிறதுல அது உண்மையா? அதேதான் வள்ளுவர் சொன்னதுதான். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயல்புல வாழ்றது இருத்தலையும் தக்க வைக்கிறது இல்லை. இயல்புல வாழ்றது வந்து ரொம்ப சிறப்பாகவும் எல்லா நேரமும் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. இயல்புல வாழ்றதுனால நிறைய சிக்கல்கள் இருக்கு. நமக்கு ஒருவனுக்கு ஒரு தீங்கிறதே இருந்திருக்காது. இயல்புங்கிறது வந்து எப்படின்னா வந்து வலிவை வெல்லும் அப்படிங்கிறது தான் இயல்பா இருக்கு. சரியா? அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான உயிரினம் அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வந்துச்சு, ஒரு உணர்ச்சி வந்துச்சு. அடுத்த உயிரினத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது கொண்டுடணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வரதான் செய்யுது இயல்புல. சரியா? தன்னுடைய தேவைகளை வந்து அடுத்த உயிரினம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அடுத்த ஒரு உயிரினம் வந்து தடையா இருக்குன்னு நினைச்சதுன்னா வந்து அடுத்த உயிரினத்தை அழிக்கிறதுக்கு இயல்புலயே வந்து நிறைய உயிர்கள் இதை பண்ணுது. சரியா? ஸோ அப்போ வந்து இயல்புல வாழ்றது சரி கிடையாது. இயல்புங்கிறது இருத்தலையும் தக்க வைக்கல, அது வந்து முழுமையான சரியும் கிடையாது. அப்ப என்னன்னா இயல்பை திருத்தி அமைச்சு அறிவு பயன்படுத்தி வாழ்றது அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க புரியணும். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து இயல்பை திருத்திக்கணும். சரி, இப்ப எப்படி திருத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவை கொண்டுதான் திருத்த முடியும். சரியா? ஸோ இப்ப அறிவை கொண்டு எப்படி திருத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அறிவுல வாழ்றவங்க மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அறிவுல வாழ்ந்தா அறிவுனாலதான் நிறைய பிரச்சனை வருதுன்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அறிவுனாலதான் பிரச்சனை வருதாங்கிறதையும் பார்ப்போம். இப்ப அறிவுனா என்னன்னு வள்ளுவர் டெபினிஷன் கொடுக்குறாரு. போய் அறிவுடைமைன்ற அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எப்பொருள் யார் அதுல 2 விஷயம். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்றாரு. அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ரெண்டுலையும் படி நம்ம வந்து இந்த 2 குறளை மட்டும் டெபினிஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதே மாதிரி இன்னொன்னு கல்வியில வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கத்துக்கிறத தெளிவா கத்துக்கோ, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுபடி வாழு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அறிவை கரெக்டா பயன்படுத்து, கல்வியை கத்துக்கோ, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து அதுபடி வாழுன்னு சொல்றாரு. அப்ப அறிவை வந்து கரெக்டா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். சமூகத்தை கட்டமைச்சாச்சு, குடும்பத்தை கட்டமைச்சாச்சு, ஒருவனுக்கு ஒரு தீங்கிறதெல்லாம் அறிவை பயன்படுத்தி தான் வந்தது. வீடு வாசல், நம்ம உழவு, இது எல்லாமே அறிவை பயன்படுத்தி வந்தது. மருத்துவம் எல்லாமே அறிவை பயன்படுத்தி வந்தது தான். அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம கத்துக்கிட்டதை சரியா பயன்படுத்துறோமா, நம்ம அறிவை கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுது. சரியா? என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா வந்து உலகத்துல வர்ற அனைத்து சிக்கலுக்கும் காரணம் வந்து என்னன்னா இந்த ஜியானிச யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து கடவுளோட புள்ள, உலகத்துல இருக்கிற மத்த வந்து 900 கோடி மக்களும் வந்து ஆட்டு மந்த கூட்டம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில இருக்கிற ஒரு சின்ன சைக்கோ கூட்டம் வந்து தான் அறிவை வந்து யூஸ் பண்ணி எவனை வேணாலும் ஆட்டு மந்தையாக்கி எப்படி வேணாலும் வாழலாம், எவன் இருந்து வேணாலும் திருடலாம், எப்படி வேணாலும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்ட இருந்தும் கொள்ளையடிக்கிறது தான் வந்து அடிப்படையா வந்து இதுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம். அந்த ஒரு சின்ன கூட்டம் வந்து அறிவை பயங்கரமா யூஸ் பண்ணி யாரை வேணாலும் கெடுக்கலாம், புத்தியை மட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணி மனசுல ஈவு இறக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். சரியா? அதே மாதிரி இந்த 900 கோடி மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் வந்து மனசை மட்டுமே தனக்கு பிடிச்சதை செய்யணும், தான் சந்தோஷமா வாழ்றது மட்டும்தான் முக்கியம், தனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும், சரி தப்பெல்லாம் வந்து பெருசாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தியை வந்து சுத்தமா யூஸே பண்ணாம மனசை மட்டும் ஓவரா யூஸ் பண்ணிட்டு
சரி தப்பெல்லாம் பார்க்காம வெறும் சந்தோஷத்தை மட்டும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு கூட்டம். நம்ம கிட்ட என்ன நம்ப வைக்கப்பட்டிருக்குன்னா, சரியா வந்து வாழ்ந்தோம்னா சந்தோஷம் இருக்காதுன்னு நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கு. புத்தியை யூஸ் பண்ணோம்னா புத்தி வந்து மனசை அமுக்கிரும். அதனால வந்து மனசுபடி வாழ்ந்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். நீங்க வந்து சந்தோஷமா வாழ்றதும் சரியா வாழ்றதும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். இதனாலதான் வந்து நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அறிவோட வாழ்றதுனால சிக்கல் இல்லை. ஒரு சின்ன கூட்டம் அறிவை ஓவரா பயன்படுத்தி மனசை ஃபுல்லா அழிச்சிட்டு வாழ்றதும், இன்னொரு பெரிய கூட்டம் அறிவை சுத்தமா பயன்படுத்தாம வந்து மனசை மட்டுமே ஓவரா பயன்படுத்திக்கிட்டு நான் மனசுபடி வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா செஞ்சுக்கிட்டு நான் செய்யறது சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அறிவே இல்லாம வாழ்றதும் தான் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் பெரும் சிக்கல்களை உண்டு பண்றது. அப்ப அறிவினால சிக்கல் இல்லை, அறிவை எக்ஸசிவா யூஸ் பண்றதும் மிகுதியா யூஸ் பண்றதும் அறிவை வந்து சுத்தமா யூஸ் பண்ணாம இருக்கிறதும் தான் சிக்கல் அப்படிங்கிறது புரியணும். அப்ப இங்க என்னன்னா, சரி அப்ப அறிவை கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுங்கிறது வந்து எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து திருப்பியும் வந்து நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறத விட சிறந்த வாழ்வியல்னும் நம்ம முன்னோர்கள் இதை விட சிறப்பாலாம் யாருமே எழுதியிருக்க முடியாது உலகத்துல. அதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல சரி ஓகே அறிவை பத்தி எழுதியிருக்காரு, இயல்பை பத்தி எல்லாம் ஏதாவது எழுதியிருக்காரா, இயல்புன்னு ஒண்ணு இருக்கே ஆனா இயல்பை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரா அப்படின்னு போய் பாருங்க. பாத்தீங்கன்னா எத்தனை இயல் அதுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுல திருவள்ளுவர் எழுதுற இயலை போய் பாருங்க. என்னென்னத்தை பத்தி எழுதியிருக்காரு. இல்லறவியல். இல்லறவியல்னா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. துறவரவியல், முனிவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. ஊழியல் அப்படின்னா வந்து விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. அரசியல் அப்படின்னா அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. அமைச்சியல், அமைச்சியல்னா மந்திரிகள் அரசு அட்வைஸ் பண்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. அறநியல், அறன்னா பாதுகாப்பு அரண், ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அரண்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து கூலியல், கூலியல்னா பொருள் செல்வம், செல்வம் தேடுறதுங்கிறது எப்படி இருக்கணும், என்ன மாதிரி செல்வத்தை தேடணும், என்ன மாதிரி செல்வத்தை தேடக்கூடாது, எப்படி செல்வத்தை தேடணும் எப்படி செல்வத்தை தேடக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி படையியல், ஒரு நாட்டில் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான படை, அந்த படை எப்படி இருக்கணும், அதோட நேச்சர் எப்படி இருக்கணும், அதோட இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. நட்பியல், நம்ம நண்பர்களை சூஸ் பண்றது எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காரு. குடியியல், அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற குடிமக்கள் மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. களவியல், களவியல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற லவ், அந்த லவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. கற்பியல், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இப்படின்னு வாழ்றது எப்படி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான், இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. அப்ப இத்தனை இயலை எழுதியிருக்காரு. ஒன்னுலயும் வந்து இயல்பு அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப அங்க என்னன்னா அறிவை பயன்படுத்தி இப்படி இயல்பு இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த இயல்புல நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம மனசுல நம்ம பழகி வச்சிருக்கிற குணாதிசயங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேள்வி கேட்டு இது வள்ளுவர் எழுதின இயல்புக்கு பொருந்துதா, நம்ம பழகி வச்சிருக்கிற குணமும் பழக்க வழக்கமும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய இயல்பை இங்க நம்ம தெரிஞ்சு போய் மட்டமா இருக்கிற ஒரு இயல்பை நம்ம திருத்தி அமைக்க வேண்டியிருக்கு. இதை நம்ம திருத்தி அமைச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும். ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து வந்து நம்ம இயல்பை எப்படி திருத்தி அமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா நான் சொன்னது இங்க வந்து இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் பர்சனாலிட்டி இருப்பாங்க, ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டி இருப்பாங்க மனிதர்கள். அப்ப என்னன்னா இந்த 2 கேள்வியை முதல்ல எழுப்புங்க உங்களுக்குள்ள. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பதட்டமாகறீங்களா, அடுத்து அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறீங்களா, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்து ஓடுறீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பதட்டமாகி கத்துறீங்க, இப்படிங்கிறதெல்லாம் பாருங்க, கவனிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிச்சு அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன் ஓடுறீங்கிறத முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன் ஓடுறீங்கன்னா உங்க உணர்ச்சிகளுக்கு பயந்து தான் மெயினா ஓடுவீங்க.
சரியா? அப்ப அந்த உணர்ச்சினா என்ன ஏதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த இந்த உணர்ச்சிகளும் இந்த உணர்வுகளுக்கும் பயந்து ஓடுறதுனால தான் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய சிக்கல்களே வருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வந்து நம்ம பழக்கவழக்கங்கள நம்ம மாத்துறது, நம்மளுடைய குணாதிசயங்கள மாத்துறதுலலாம் ரொம்ப பெரிய சிக்கல்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த உணர்ச்சிகள வந்து முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு ஓடுறத நிறுத்துங்க. உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனையுமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு உணர்ச்சிகள நீங்க தப்பா கையாளுறதுனால வர்ற விஷயங்கள் தான். அப்ப அந்த உணர்ச்சிகள தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப பயம்னா என்ன? கோவம்னா என்ன? அங்கீகாரம் தேடுறதுனா என்ன? இன்னும் வந்து அவமானம்னா என்ன? குற்ற உணர்ச்சினா என்ன? இதெல்லாம் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல எப்ப ஆட்படுறீங்க? எப்ப வந்து பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் கரெக்ட்டா கவனிக்க ஆரம்பிச்சு, அத புரிஞ்சுகிட்டுற ஆ புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இத பண்றது மூலமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு குடும்பம் வந்து சிறப்பா மாறும். இது குடும்ப மத்தவங்களால இது பண்ண முடியல அப்படின்னாலும், யாருக்கு இது புரியுதோ, இந்த பதிவு புரியுதோ, அவங்க பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே வந்து இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதுனால எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிரும்ங்கிறது அவசியம் இல்ல. நம்ம முதல்ல மாறி அந்த குடும்பத்துல நம்ம நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்றது மூலமா, நம்மள பார்த்து அதாவது நம்ம பெத்தவங்க நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம சிறப்பா கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்ப வந்து என்னன்னா, நம்மளால கத்துக்க முடியலங்கிறது உண்மதான். அப்ப நம்மளால கத்துக்க முடியலன்னா, அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து இப்ப வந்து வள்ளுவர் கத்துக் குடுத்தத, வள்ளுவர் சொல்லிட்டு போனத வந்து அதிலிருந்து நம்ம கத்துக்கிட்டு, நம்மள நம்ம மாத்திக்கிட்டு, நம்ம மாறுறது மூலமா வந்து நம்ம குடும்பங்களுக்கு நம்ம வாழ்ந்து காமிச்சு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்றது மூலமா நம்ம குடும்பங்கள்ல மாற்றங்கள கொண்டு வர முடியும். டைம் எடுக்குமா? டைம் எடுக்கும். நான் திருப்பியும் சொல்றேன். 20, 30, 40, 50 வருஷமா வந்து தப்பான ஒரு திரிஞ்சு போன ஒரு இயல்புல மட்டமா வாழ்ந்துட்டு, அது எல்லாமே வந்து 20 நாள்ல இல்ல 2 மாசத்துல இப்படி சரியாயிடும்லாம் எதிர்பார்க்காதீங்க. பொறுமை வேணும், நிதானம் வேணும், விடாமுயற்சி வேணும், விழிப்பு நிலையில இருக்கணும். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னா, ஒரு ஆலமரம் வந்து ஒரு நாள்ல வேர் ஊனி வளர்றதில்ல. அப்ப அந்த ஆலமரம் அப்ப வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விஷச்செடி வந்து விஷமரம் வந்து ஒரே நாள்ல வளர்றதில்ல. அப்ப அந்த விஷமரத்த வெட்டணும்னா, கோடாரி எடுத்து ஒரே நாள் ஒரே பெட்டு அப்படி வெட்டின உடனே வந்து அந்த மரம் கீழ விழுந்து அது காணாம போயிடும்லாம் நெனைக்க முடியாது. அந்த மரம் விதைகள பரப்பியிருக்கும். அது எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்கு, என்னங்கிறதெல்லாம் பார்த்து ஒண்ணு ஒண்ணா நிதானமா களைஞ்சா மட்டுமே தான் இது சாத்தியம். அப்ப என்னன்னா, அதுக்கு தேவையான டைம் எடுக்க தான் செய்யும். எப்படி வந்து ஒரு ஒரு மரம் வளர்றதுக்கு நெறைய டைம் தேவைப்பட்டுச்சோ, அதே மாரி ஒரு சிறப்பான ஒரு அரச மரமோ, ஆலமரமோ ஏதோ ஒண்ணு வளரணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான டைம் ஒதுக்கணும். அதுக்கு தண்ணி ஊத்தணும். அதுக்கான சூழல உருவாக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் மாறும். அதுக்கு பொறுமை, நிதானம், நம்பிக்கை இதெல்லாம் தேவை நான் சொன்னது. அப்ப இதெல்லாம் வந்து மாத்த ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. மாறி நம்ம சிறப்பா வந்து வள்ளுவர் காமிச்ச வழியில சிறப்பா வாழலாம். சரி இந்த இந்த பதிவு உங்களுக்கு போதுமான புரிதல குடுத்திருக்கும்னு நம்புறேன். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.